அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லெஃப்ட் பாண்டி. ஒரு 3 தினம் நாங்களும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்துட்டு நம்மளோட மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாமே பார்த்து கண்களி அழுகெல்லாம் வீடியோ வந்துச்சு. அதை பார்த்து நிறைய பேர், நிறைய அரசியல்வாதிகள் இந்த 200 ரூபாய்க்கு நீ அட்ரஸ் எல்லாம் பண்ண வச்சு எல்லாம் சில பேர் ஏத்தாளம் பேசினாங்க. அவங்க நான் ஒன்று சொல்லிக்கிறேன், கேட்டுங்க. அது என்னண்டா, இது ஒரு உணர்ச்சி. நானும் எங்கள் அப்பா என் வயசு 46 வயசு. எங்கள் அப்பா, எங்கள் ஆத்தா, என் தங்கச்சிகளுக்கு அடுத்து அதிகமாக ரசித்த நேசித்த மனுஷியாருன்னா எங்கள் அண்ணன் தலை போயுது. சரியா? அப்போ அதுக்கடுத்து எனக்கு ஒய்ஃப் வருது, அது என் பிள்ளை வராங்க. அவங்களே அவ்வளோ நேசிக்கும் போது, இந்த 18 வருஷம் அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க அவ்வளோ நேசிக்கும் போது 28 ரசிச்சு எங்கள் அண்ணன் நேசிச்சுட்டு கடைசியில் லாஸ்ட் 1 டான்ஸு இந்த எண்டுன்னு போடும்போது எங்களுக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா? உங்களை மாதிரி 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு அந்த கூட்டத்துக்கு போயிட்டு கட்சி காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட கூட்டம் நாங்கள் கிடையாது. சரியா? இந்த மாபெரும் அமைப்பு யாருக்கு இருந்துச்சுன்னா, அரசியல் வரலாற்றில் ஐயா எம்ஜிஆர் இருந்துச்சு. ஏன்னா அவர் திரையில மக்களை கவர்ந்துட்டு அப்போ அரசியலுக்கு அரசியலும் மக்களை கவர்ந்து நின்று ஜெயிச்சு போன மனுஷன். எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும்தான் எங்களோட உணர்வுலாம் புரியும். இவன் இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே உங்களுக்குள்ள எங்கள் உணர்ச்சி உங்களுக்கு புரியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு தலைவர் இறந்தே ஒரு 3 நாள் மறந்துட்டு அடுத்த சிஎம் தேர்ந்தெடுக்கிறார்களே நீங்கள். சரியா? நான் அடிப்படை ரசிகன். நான் எனக்கு வலிக்கத்தையும் செய்யும், எனக்கு குத்தத்தையும் செய்யும். எப்படி குத்தாம போக? நான் ஒரு நடிகராக ஆரம்பத்தில் ரசிகனாக பார்த்தோம். அடுத்து எங்கள் அண்ணனை கூட பார்த்து அண்ணனா பார்க்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு தமிழ்நாடே சொல்லிச்சுல, 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டு தான் வீட்டு பிள்ளைன்னு காமிச்சிட்டாங்க. நீ ஜனநாயகம் படம் பார்க்க வரத அதிகமான பெண்களே பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்னண்டா, அண்ணன் படத்தை கடைசியாக ஒரு தேட்டர் போய் பார்த்துட்டு செஞ்சிடும் உண்டு. இது ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு குடும்பமாக ஒரு விஷயம் வச்சுக்க. உங்களுக்கு புரியாதா? உங்களுக்கு எப்படி புரியும்? நீங்கள் தான் உங்கள் தலைவருக்கு எதானாலும் கூட்டத்தில் வேடிக்கை பார்க்குறீங்க. எங்கள் தலைவர் கொண்டு உசுறு தரையிடாங்க, சும்மா வாயில் வசனம் பேசிட்டு போகிறீங்கிறாங்க. என்ன நினச்சிட்டீங்க? நாங்கள் தோத்தனைகளை நான் தோத்துருக்கேன், எலெக்ஷன் தோத்துருக்கேன். நான் அளவு கிடையாது, தோத்தனைக்கு அளவு கிடையாது. இன்னைக்கு படம் கண்ணீர் தண்ணி வந்துச்சு. காரணம்டா, நான் அரசியல்வாதியில் இல்லை, நான் ரசிக்க வந்தவேன். நாங்கள் ரசிக்க வந்தோம். எங்கள் அண்ணன் நாங்கள் ரசித்த மனுஷன் அரசியல் உச்சத்தில் முதல்வர் உட்காந்தாரு. அப்படி ரசித்த ரசிகனுமே கொண்டு போய் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆகியிருக்காரு. ஏதாச்சும் உங்கள் இதில் அப்படி ஒரு சரித்திரத்தை ஒன்று சொல்லுங்க வைப்போம். உங்கள்கிட்ட எவன் பணம் காசு வச்சுக்கானோ அவனுக்கு அந்த வாய்ப்பு அமையும். எங்களுக்கு மினிஸ்டர், எம்எல்ஏ பூரா மாவட்ட செயலாம் பாரு, பூரா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்து ஏந்திமா உழைச்சோன்னா ரோட்டில் விடக்கூடாதுன்றது எங்கள் கட்சியோட நோக்கம், கொள்கை. அது எங்கள் அண்ணனுக்கு தெரியும். எங்களை பற்றி எங்கள் அண்ணனுக்கு தெரியும், எங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியும். சரியா? இதை விட்டு போட்டு 5க்கும் 10க்கு வாடகை போகிறவனுக்கு உங்களுக்கு நான் பதில் சொன்ன அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் உணர்ச்சற்ற மாடுகள். அதே வீட்டு ஓட்டு கூட எங்களுக்கு விழுந்துச்சு. திமுக ஓட்டோ அதிமுக ஓட்டில் அந்த குடும்ப தலைவர் ஓட்டு போட்டு தயாரித்து மிச்சம் அனைத்து ஓட்டு எங்களுக்கு விழுந்துச்சு. சரியா? இனி வரும் தலைமுறையும் அதே மாதிரி எங்களுக்கு விழுது. அது எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா ஒரு ஊழலற்ற ஆட்சி, மக்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எரியத்தையும் செய்யும், வகுறு கொதிக்கத்தையும் செய்யும். வகுறு எரிஞ்சாத்தையும் வகுறு கொதிச்சாத்தையும் எங்கள் அண்ணன் நல்லா அரசியல் பண்ணுறான்னு அர்த்தம். கண்டிப்பாக எங்கள் அண்ணன் சிறப்பான அரசியல் பண்ணுவார். அதேமாரி இந்த அதிமுகவில் அட்ரஸ் எல்லாம் போனவர் ஆரி உதயகுமார், மதுரைக்காரர், எங்கூருக்காரர். அதாவது வயசுக்கு மூத்தவர். மரியாதை பேசினா மரியாதை அடிக்கும். என்னண்ணே, இந்த ஒரு ரவுண்டு மரியாதை பேசுவோம், அடுத்து கண்டிப்பாக மரியாதைலாம் பேசும். ஏன்னா எங்கள் அண்ணனை எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி கண்ணாடியே தான் பேசும். எங்கள் அண்ணன் அமைதியான மனுஷனே, எங்கள் அண்ணன் ரொம்ப பக்குவமான மனுஷனே, எங்களை வைவர் நான் வஞ்சியே கிட்டோம். ஏன்னா அவரை பேசும்போது நாங்கள் வேடிக்கையில் குறை முடியாது. அதேமாரி நாம் தமிழில் சில பேசிட்டு இருக்கீங்க, அவனுக்கு சிறப்பான பதிலடி இருக்கு. டிஎன்களை வச்சு உரிப்போம், கவலைப்படாங்க. மறுபடியும் என் லைவ் கண்டினியூ தொடரும். நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலை என் லைவை போட்டு எங்கள் அண்ணனை வேணா எதிர்வினை பேசுகிறேன்னா அவன் கண்டிப்பாக எதிர்வினை ஆட்டுவேன். ஏன்னா நான் என் கட்சியில் நேர்ந்து விட்ட கெடா மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், நான் எப்படின்னு சொல்கிறேன், நான் மாவட்ட செயலர் ஆகணும், நகர செயலர் ஆகணும், எம்எல்ஏ சீட் வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி நின்றே கிடையாது. நான் 1998 ஒரு கிளை மன்றத்தை கடைசியால் நான் அப்படின்னா அடிப்படை ரசிகன், கடைசி தொண்டை நான் அப்படி நின்றுவேன். ஏன்னா என்னை இந்த உச்சத்தில் வச்சு எங்கள் அண்ணன் அளவுகிற அண்ணனுக்கு எங்கள் அண்ணனை பேச விட்டு வேடிக்கை வந்துவிடுவேன். இனிமேல் லெஃப்ட் பாண்டியோட வேட்டை தொடர முடியா பார்த்துக்கிறங்க. எங்கள் அண்ணனை எதுவும் பேசுகிறீங்களோ அவனை அத்தடுப்பு முடிச்சுக்க, எந்த மாற்றம் கிடையாது.